MCR Pure Cotton Club, formals and casual shirts. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே அவர் சொன்ன எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். நீ இறைவனை வழிபடணும்னா எல்லா உயிர்களையும் அன்பு காட்டி அதற்கு என்ன வேண்டுமோ அதை செய், அது இறைவனுக்கு போய் செய்ததாக இருக்கும் அப்படிங்கிற இந்த குறள் இருக்கு பாருங்க. இது ஒரு புரட்சி குறள். திருக்குறளுக்கு முதல்ல வகுப்பெடுத்து திருக்குறளை கொண்டு போய் சேர்த்தது வள்ளலார். பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னது வள்ளலார். உலக மொழிகளுக்கெல்லாம் மாத்ரு பாஷான்னா அது சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம இன்னைக்கு இருந்தோம்னா ஐயோ ஆஹா எப்படி சொல்லலாம், அது எப்படி வரும்னு ஒரு பெரிய கூச்சல் போட்டிருப்போம். நீ தாய்மொழின்னு சொன்னா இல்ல நான் தான் தாய்மொழின்னு சண்டை போடாம நீ தாய்மொழினா நான் தந்தை மொழி அப்படிங்கிற ஒரு குறளாக இருந்தது வள்ளலாரினுடைய குறள். சாதிய சண்டைகள், சாதி படுகொலைகள், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து நம்ம போயிட்டு இருக்கிற இந்த காலத்திலும் இன்னும் நம்முடைய மனதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இந்த வெறி நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா வள்ளலார் நமக்கு தேவை. யாரை வேணாலும் சாமியார், எந்த சாமியார் வந்தாலும் அது பெருசா கொண்டாடுறோம். ஒரு அம்மா வைப்ரேஷன்ல இருந்ததுன்னா அந்த அம்மா உலக நாடுகள்லாம் கொண்டாடுற அளவுக்கு அந்த அம்மா பெரிய சாமியாரா மாறிடுது. அவ்வளவு பெரிய தட்டுப்பாடா இந்த மண்ணில் வந்திருக்கு சாமியாருக்கு. 63 நாயன்மாரும் 12 ஆழ்வார்களும் 18 சித்தரும் தாயுமானவரும் குமரகுருவரும் பிறந்த இந்த மண்ணுல யார சாமியாரா ஏத்துக்க தெரியாத ஒரு கூட்டமா நம்ம மாறிட்டு வரோம்னா, அடுப்பின் நெருப்பை கொண்டு வயிற்றின் நெருப்பை அணைத்த துறவி திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் அப்படிங்கிறது அவருடைய பெருமை. அவர் உணவை குறித்து பேசவில்லை. அவருடைய சித்தாந்தம் என்னன்னா அது உணர்வை பற்றிய பேச்சு. வள்ளலார் வீகன் கிடையாது. வீகன்கிறவங்களுடைய அடிப்படை உணவு சம்பந்தப்பட்டதாக கட்டமைக்கிறாங்க. வள்ளலார் உணவு சம்பந்தமாக கட்டமைத்தவர் அல்ல, அவர் உயிர் சம்பந்தமாக கட்டமைத்தார். நீங்க பாருங்க, அவர் உட்கார்ந்துட்டு இருந்தா வீட்டுல பள்ளி கத்துவான். கத்துச்சுன்னா சொல்லுவாராம், ஏன் பள்ளி ஏதாவது ஒரு உயிர் கஷ்டப்படுதோ அதனால அப்படின்னு பள்ளி வருத்தப்படுதோன்னு அழ ஆரம்பிச்சிருவாரா. உங்களுக்கு கண்ணீர் வருமா? அவருக்கு வந்தது. நீங்கள் இன்றைக்கு விவாதித்து கொண்டிருக்கிற உணவு அரசியல் அல்ல வள்ளலார், அது உணர்வு அரசியல். வணக்கம். வணக்கம். இப்போ உங்களுடைய பேச்சுக்கள்ல எல்லாமே பேசுறீங்க, ஆனா அதிகபட்சமாக திரும்ப திரும்ப பேசக்கூடிய ஒரு விஷயமாவும் ஒரு பெயராகவும் வள்ளலார் மாறி இருக்கார் அப்படின்னா அவர் மேல அப்படி ஒரு பார்வை வைக்க என்ன காரணம்? வள்ளலார் பொதுவா ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அது சடங்குகளுக்கும் பூஜைகளுக்கும் இல்ல மற்ற சில விஷயங்களுக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதா இல்லாம இறைவனையும் ஆன்மீகத்தையும் ஒரு தத்துவ ரீதியா கொண்டு போனதுல எனக்கு வள்ளலாரை ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே அவர் சொன்ன எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். நீ இறைவனை வழிபடணும்னா எல்லா உயிர்களையும் அன்பு காட்டி அதற்கு என்ன வேண்டுமோ அதை செய், அது இறைவனுக்கு போய் செய்ததாக இருக்கும் அப்படிங்கிற இந்த குறள் இருக்கு பாருங்க. இது ஒரு புரட்சி குறள். ஏன்னா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா பேசுறோம். ஜாதி இருக்கக்கூடாது, சமய பூசல் இருக்கக்கூடாது, இந்த சடங்குகளுக்குள்ளேயே போய் விழுந்துடக்கூடாது, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசுறோம். இன்னைக்கு பேசுறது ரொம்ப சுலபம். ஆனா வள்ளலார் வாழ்ந்த காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. அது அவர் வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரியான குறள்களே கிடையாது. அப்ப அந்த தருணத்திலே இந்த மாதிரியான ஒரு தத்துவத்துக்கு ஒரு முகமா வந்தது வள்ளலார் அப்படிங்கிறதால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, திருக்குறளுக்கு முதல்ல வகுப்பெடுத்து திருக்குறளை கொண்டு போய் சேர்த்தது வள்ளலார். பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னது வள்ளலார். கணவன் இறந்து விட்டால் பெண்கள் ஏன் தன்னுடைய கூந்தலில் சூடிய பூக்களையும் தன்னுடைய நகைகளையும் ஏன் கழற்றணும் அப்படின்னு கேள்வி கேட்டது வள்ளலார். தமிழிலே இருக்கக்கூடிய பெருமைகளை தன்னுடைய திருவருட்பா பாடல்கள் மூலமாக கொண்டு வந்து சேர்த்தது வள்ளலார். இப்படி வள்ளலாருடைய பெருமைகள் ரொம்ப பெரியது. அதெல்லாம் பார்த்து ஏற்பட்ட ஈர்ப்பு தான் நம்ம வள்ளலார் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்ததுக்கு காரணம். இப்போ இதெல்லாம் கடந்து கூட இன்றைய தேதியில வள்ளலார் நமக்கு எவ்வளவு தேவை, அவருடைய கருத்துக்கள் எதெல்லாம் நம்ம விட்டுட்டோம், இல்ல எதெல்லாம் இன்னும் இந்த சமூகத்துக்கு தேவை அப்படின்றது பார்க்கணும். இப்போ இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க, தமிழ் தாய்மொழின்னு சொன்னா கோவப்படுறாங்க, இது எப்படி ஹேண்டில் பண்றது? நியாயமா வரலாற்றுல பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணது வள்ளலார் தான். வள்ளலார் இருந்த காலத்துல சங்கராச்சாரியார் ஒரு செய்தி சொன்னார், உலக மொழிகளுக்கெல்லாம் மாத்ரு பாஷான்னா அது சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம இன்னைக்கு இருந்தோம்னா ஐயோ ஆஹா எப்படி சொல்லலாம், அது எப்படி வரும்னு ஒரு பெரிய கூச்சல் போட்டிருப்போம். வள்ளலார் ரொம்ப அமைதியா சொன்னார். அவர் ஒரு பத்திரிகையில வெளியிட்டார். அவர் சொன்னார், ஆமாம், உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் சமஸ்கிருதம் மாத்ரு பாஷை, தாய்மொழிதான். ஆனால் அந்த தாய் கருவுற வேண்டும் என்றாலும் கூட, குழந்தை வேண்டும் என்றாலும் கூட, பெற்க வேண்டும் என்றாலும் கூட தந்தை என்பது தேவை என்பதால் உலகத்தின் தந்தை மொழி தமிழ்னு சொன்னார். பித்ருபாஷா தமிழ்னு சொன்னார். அப்போ நீ தாய்மொழின்னு சொன்னா இல்ல நான் தான் தாய்மொழின்னு சண்டை போடாம
நீ தாய்மொழினா நான் தந்தை மொழி அப்படிங்கிற ஒரு குரலாக இருந்தது வள்ளலாரினுடைய குரல். அவர் ஏன் இன்னைக்கு தேவை நான் நினைக்கிறேன்னா, இன்னும் இந்த மண்ணிலே சாதிய சண்டைகள், சாதி படுகொலைகள், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து நம்ம போயிட்டு இருக்கிற இந்த காலத்திலும் இன்னும் நம்முடைய மனதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இந்த இந்த வெறி நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா வள்ளலார் நமக்கு தேவை. ஏன்னா வள்ளலாருடைய குரல் இந்த சாதியத்துக்கெல்லாம் எதிரான ஒரு குரல். நீங்க பாருங்க, இன்னமும் கோயில்களுக்குள்ள இவர்கள் வரலாம் இவர்கள் வரக்கூடாதுங்கிற நிலைமை இன்னைக்கும் இருக்கு. இதை முதல்ல உடைச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? வள்ளலார் தான். ஏன்னா அவர் ஞானசபைன்னு ஒரு கோயில் கட்டினார் வடலூர்ல. நீங்க இன்னைக்கும் போய் பாருங்க, ஞானசபைக்குள்ளே யார் வருகிறார் யார் போகிறார் என்கிற எந்த கேள்வியும் இல்லை. எல்லோரும் அந்த கோயிலுக்குள் வரலாம், எல்லோரும் அந்த கோயிலுக்குள் வழிபடலாம். இது இன்னைக்கு இல்லை, அவர் வாழ்ந்த காலத்திலேயும் அவர் இப்படி ஒரு பெரிய புரட்சியை செய்தார். அப்போ இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகம் ஒரு சரியான ஆன்மீக பாதையில் போக, ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகமும் தடம் மாறி போறதை நம்ம பார்க்க முடியுது. யாரை வேணாலும் சித்தர், யாரை வேணாலும் சாமியார், எந்த சாமியார் இருந்தாலும் அது பெருசா கொண்டாடுறோம். ஒரு அம்மா வைப்ரேஷன்ல இருந்ததுன்னா அந்த அம்மா உலக நாடுகள்லாம் கொண்டாடுற அளவுக்கு அந்த அம்மா பெரிய சாமியாரா மாறிடுது. அவ்வளவு பெரிய தட்டுப்பாடா இந்த மண்ணில் வந்திருக்கு சாமியாருக்கு. 63 நாயன்மாரும் 12 ஆழ்வார்களும் 18 சித்தரும் தாயுமானவரும் குமரகுருவரும் பிறந்த இந்த மண்ணுல யார சாமியாரா ஏத்துக்க தெரியாத ஒரு கூட்டமா நம்ம மாறிட்டு வரோம்னா, இந்த சமூகத்துக்கு இன்னமும் திருவருட்பிரகாச வள்ளலார் தேவைப்படுகிறார். அவர் குறித்து பேசும்போது உணவு தவிர்க்க முடியாது, அந்த அணையா நெருப்பு, அதையும் பேசிடலாம். அதாவது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, வள்ளலார் பண்ணது, அவர் ஒரு துறவி. துறவிகள் சாப்பாடு போட மாட்டாங்க. அவங்க கையால அடுப்பை ஏத்தி சாப்பாடு போட மாட்டாங்க. அது துறவுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இலக்கணம். அவங்க சாப்பாடை கேட்டு வாங்கணும். ஒரு துறவி, விவேகானந்தர் அப்படித்தான், புத்தர் அப்படித்தான், சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்களே தவிர அவங்க போய் அடுப்பை மூட்டக்கூடாது. அடுப்பை துறவிகள் மூட்டுவது என்பது துறவுக்கு குற்றம்னே இருந்தது. ஆனா இதை உடைச்சி சத்திய தர்மசாலைன்னு ஒண்ணு வள்ளலார் ஆரம்பிச்சு என்ன செஞ்சார்? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். அதுதான் நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். மற்ற துறவிகள் எல்லாம் இல்லறத்தாரிடம் உணவு வேண்டி நின்ற போது ஒரு துறவி ஊருக்கே சோறு போட்டார் என்றால் அது திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். அடுப்பின் நெருப்பை கொண்டு வயிற்றின் நெருப்பை அணைத்த துறவி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அப்படிங்கிறது அவருடைய பெருமை. இன்னும் உணவு குறித்தும் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு இல்லையா? அதான இன்னைக்கு நடைமுறையில பின்பற்றக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல எப்படி இருக்கு? அதாவது அவர் உணவு குறித்து பேசினார் அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு விஷயம் தான். அவர் உணவை குறித்து பேசவில்லை. அவருடைய சித்தாந்தம் என்னன்னா, அது உணர்வை பற்றிய பேச்சு, அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரு? ஒரு உயிரை கொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை, அதுதான் அவருடைய சித்தாந்தம். உங்களுடைய ஒருவேளை சாப்பாட்டுக்காக, உங்களுடைய தட்டுல ஒருவேளை நீங்க சாப்பிட்டு பசியார போற ஒரு விஷயத்துக்காக ஒரு உயிரினுடைய மொத்த வாழ்க்கையும் சீரழிக்கிற கொலை, அதுக்கு பேர் கொலை தான். இது வள்ளலார் சொல்லிட்டாரு, வள்ளலார் சொல்லல, திருவள்ளுவர் சொன்னதுதான். கொல்லாமை, புலால் உண்ணாமை திருவள்ளுவர் சொன்னதுதான். மிக முக்கியமாக திருவள்ளுவர் சொன்னதுதான். அதை தான் வள்ளலாரும் சொல்லுகிறார். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எல்லாரும்னா, ஏன் சாப்பாட்டை தீர்மானிக்க இவங்க யாரு? நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன், இவங்க யாரும் அதை சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது வீகனுக்கும் நான் வெஜிடேரியனுக்குமான சண்டை மாதிரி இன்னைக்கு மாறி போச்சு. வள்ளலார் வீகன் கிடையாது. வீகன்கிறவங்களுடைய அடிப்படை உணவு சம்பந்தப்பட்டதாக கட்டமைக்கிறாங்க. வள்ளலார் உணவு சம்பந்தமாக கட்டமைத்தவர் அல்ல, அவர் உயிர் சம்பந்தமாக கட்டமைத்தார். அதனாலதான் அவர் பாடினார், துண்ணென கொடியோர் பிற உயிர் கொள்ள கண்ட காலத்தெல்லாம் பதைத்தேன், கண்ணினால் ஐயோ பிற உயிர் கொள்ள கண்ட காலத்தெல்லாம் பயந்தேன், கண்ணினில் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தையின் திருவுளம் அறியும்னு பாடுறார். இப்போ ஒரு வீகனுக்கு, வெஜிடேரியன்ற ஃபுட்டில் சைவமா இருக்கிறவங்களுக்கு ஒரு மீன் வலையை பார்த்தா ஏதாவது தோணுமா? அதுல ஒன்றும் அவனுக்கு தோண போறது இல்லை. ஒரு தூண்டில பார்த்தா ஏதாவது தோணுமா? தோண போறது. ஆனால் வள்ளலார் ஒரு தூண்டிலையும் ஒரு வலையையும் பார்க்கிற போது இதுல எத்தனை மீன் மாட்டி சாகும், இதுல எத்தனை மீனை கொல்ல போறாங்கன்னு அவர் அழுதார்ல. அந்த அழுகை உணவு சம்பந்தப்பட்டது அல்ல, அது உயிர் சம்பந்தப்பட்டது. ஏன்னா அவருக்கு உயிர் மேல இருந்த நேயம், உயிர்கள் மேல இருந்த ஒரு பந்தம். இப்போ தெருவுல ஒரு நாய் அடிபட்டதுன்னா நமக்கு அதை பத்தி பெரிய வருத்தம் இல்லை. ஆனா நம்ம வீட்டுல வளர்க்குற நாய், நம்ம ஆசையா கொஞ்சிய ஒரு நாய், நம்ம இரவு நம்ம பக்கத்துல போட்டு படுத்து வச்சுட்ட ஒரு நாய் ரோட்ல அடிபட்டுருச்சுன்னா நம்ம 2 நாள் சாப்பிடாம அழறோம். அதுவும் நாய் தான், இதுவும் நாய் தான். இந்த நாய் மேல உங்களுக்கு அழுக வந்தது, இந்த நாய் மேல ஏன் அழுக வரலன்னா என்ன பதில் சொல்வீங்க? இந்த நாய் மேல எனக்கு அன்பு இருந்தது, இந்த நாய் மேல எனக்கு அன்பு இல்லை. வள்ளலாருக்கு எல்லா நாய் மேலேயும் அன்பு இருந்தது, வள்ளலாருக்கு எல்லா உயிர் மேலேயும் அன்பு இருந்தது. அந்த அன்பு இருந்ததால் அதுக்கு ஒரு கஷ்டம்னா அவர் வருத்தப்பட்டார். அப்ப அவர் சாப்பாட்டை பத்தி பேச வரல, அவர் உயிர்கள் மேல இருந்த ஒரு வருத்தத்தால. இப்ப என்னதான் ஒரு மட்டன் சாப்பிட்றோம், நீ மட்டன் சாப்பிட்டுக்கோ நம்ம சொன்னாலும், நான் ஒரு ஆடை ரொம்ப ஆசாசியா பேர் வச்சு அதுக்கு சோறு வச்சு வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப அன்பா வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. யாருமே சொந்தமா வளர்க்குறவங்க அந்த ஆட்டை வெட்டி சாப்பிட மாட்டாங்க. சொந்தமா கோழி வளர்க்குறவங்க அவங்களே அந்த கோழி வெட்டி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அது சாப்பிட்றது கஷ்டம் வரும். ஆடு சாப்பிட்றவங்க தான்,
கோழி சாப்பிட்றவ தான். இப்போ அவங்க சாப்பாடு பிரச்சனை இல்லை, அது சாப்பாட்டை தாண்டிடுச்சு, அது என்னுடைய உணவுங்கிற லைனை தாண்டி அது என்ன ஆயிடுச்சு, என்னுடைய உயிருக்கு நெருக்கமான ஒரு உறவாயிடுச்சு. வள்ளலார் ஏன் உணவு இதெல்லாம் வேணான்னு சொன்னார்னா, அவர் சாப்பாட்டை சொல்லலை, அவருக்கு எல்லா உயிரும் நெருக்கமாயிடுச்சு. அவருக்கு எல்லா உயிரும் நெருக்கமாயிடுச்சு. நீங்க பாருங்க, அவர் உட்காந்துட்டு இருந்தா வீட்டுல பள்ளி கத்துமா, கத்துச்சுன்னா சொல்லுவாராம், ஏன் பள்ளி ஏதாவது ஒரு உயிர் கஷ்டப்படுதோ அதனால அப்படின்னு பள்ளி வருத்தப்படுதோன்னு அழ ஆரம்பிச்சிருவாரா. உங்களுக்கு கண்ணீர் வருமா? அவருக்கு வந்தது. அவரை பார்க்க மாட்டு வண்டி ஓட்டிட்டு வராரு பல கிலோமீட்டரு, வந்தவர் கட்டிப்பிடிக்க வந்து அவரை தள்ளி விட்டுட்டு அந்த மாடை பிடிச்சி என்ன பார்க்கணும்னு ஒன்று அடிச்சு கூட்டு வந்துட்டானா இவன்னு அந்த மாட்டை தடவி கொடுக்கிறார் வள்ளலார். அவர் வேற. நீங்கள் இன்றைக்கு விவாதித்து கொண்டிருக்கிற உணவு அரசியல் அல்ல வள்ளலார், அது உணர்வு அரசியல். அதை உணவு அரசியலோட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அதனாலதான் வள்ளலார் தனித்து வள்ளலார் வந்து வீகனோடையும் பொருத்தி பார்க்காதீங்க. வீகனோட பொருத்தி பார்க்கக்கூடியவர் அல்ல. வீகனுடைய கான்செப்டும் அதே தானே வருது. வீகன் எல்லாருமே அவங்களுடைய கான்செப்டும் அதுதான். ஆனா அவங்க அது உணவு ரீதியா கொண்டு போறாங்க. நான் ஏன் அதை தடுக்கிறேன்னா, அவங்களுடைய அஜெண்டா வந்து இந்த உயிரை கொல்றீங்க, அது கஷ்டப்படுது, அது வருத்தப்படுறதோட நிக்காம, நான் என்னிடம் பேசுகிற வீகன்லாம் எப்படி பேசுறாங்கன்னா, நான் இந்த டேப்லெட் கூட சாப்பிட மாட்டேன், ஏன்னா இந்த டேப்லெட்ல வந்து இதுல இருந்து எடுத்த ஒரு பொருள் இருக்கு. அப்ப அவங்க அதை எப்படி போறாங்கன்னா, நான் இன்டேக் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல கவனமா இருக்காங்க. நான் ஒரு வீகன், நான் வீகன் ஆயிட்டேன், இதை நான் இன்டேக் பண்ணக்கூடாதுங்கிற கவனமா இருக்காங்க. அது வீகனா இருக்கக்கூடாது. நான் ஒரு உயிர் கொள்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என் முன்னால் ஒரு உயிர் கொள்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இன்னும் உயிர்நேயத்துக்கான அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். இவங்களும் உயிர்களுக்காக பேசுறவங்க தான், உயிர்கள் வருத்தப்படுறதுக்காக பேசுறவங்க தான். ஆனா அவங்களுக்கு அதோட நிக்கல. அவங்க அதை தாண்டி அவங்க உணவு ரீதியா அதை ரொம்ப மெனக்கெட்டுக்கிறாங்க. என் உணவுல இது இருந்துடக்கூடாது, என் உணவுல இது வந்துடக்கூடாதுன்னு அது உணவு ரீதியா அதை எடுத்துட்டு போறாங்க. வள்ளலார் வந்து உணவு ரீதியா அதை கொண்டு போல, வள்ளலார் அதை வந்து ஒரு உணர்வு ரீதியா கொண்டு போய், அவர் ஃபுட்டுக்கே வரல, அவர் ஃபுட்டை பத்தியே பேசல. அவர் பேச வர்றது, ஒரு உயிர் கஷ்டப்படுது, எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ கேட்கலாம், எங்கேயோ ஒன்று செத்து போனா உனக்கே கஷ்டமா, உனக்கு தான் அது எங்கேயோ இருக்கிற ஒண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் நேசிக்கிறது. அப்ப யார் ஒருத்தர் உலகத்தையே நேசிக்கிறாங்களோ, உலகத்தின் உயிர்களையே நேசிக்கிறாங்களோ, அவங்க வள்ளலாருடைய ஐடியாலஜி என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் யோசிச்சது உண்டா, நீங்க வள்ளலார் மாதிரியான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு தேதியில நம்மளால வாழ முடியுமா, அப்படி வாழ முற்பட முடியுமான்றதெல்லாம் முடியவே முடியாது. ஆனா அதுதான் வள்ளலார். எல்லாரும் வள்ளலார் ஆகிட முடியாது. வள்ளலார் போல வெள்ளை உடை அணிஞ்சிக்கலாம், வள்ளலார் போல சாந்தமா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே வள்ளலாருக்கு இருந்த அந்த, இப்ப நான் சொன்ன பாருங்களேன், ஒரு வலையை தூக்கிட்டு போனா கூட கதறி அழறாரு. உங்களால முடியுமா, என்னால முடியுமா? நான் வெஜிடேரியன் தான், வள்ளலாரால தான் நான் மாறினேன், நான் உணவுக்கு வந்துட்டேன், நான் விட்டுட்டேன். ஆனா எனக்கு வலையை பார்த்தாலாம் கண்ணீர் வராது. தப்பா ஓப்பனா சொல்றேன். மீன் அந்த அம்மா ஆயும், நான் பயாலஜி ஸ்டூடெண்ட், அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தோணாது. நான் அவருக்காக மாறிட்டேன், ஆனா அவரை போல இன்னும் மாறல. அவருக்காக மாறிட்டேன், அவரை போல மாற முடியல. அதுதான் அந்த பீக் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வள்ளலார் சொன்ன உயிர் நேயம். அந்த உயிர் நேயம் வந்துருச்சு, கடவுளை நீங்க பாத்துடலாம், நீங்களே கடவுள் ஆயிடலாம். இது வள்ளலாரோட ஒட்டியே நம்ம பேசிடலாம். இப்போ நீங்க தமிழ்ல நிறைய தேடல் இருக்கு உங்ககிட்ட அப்படிங்கும்போது எல்லா விதத்துலயும் நம்ம பார்க்குறோம். குறிப்பா தமிழ் உணவுகள் சார்ந்தும் நம்ம பார்க்குறோம், எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்றது, இன்னைக்கு எப்படி மாறி இருக்கோம்னு. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த தமிழ்ல இருந்து எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நான் இன்னைக்கு கடைபிடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய விடயங்கள்லாம் என்னவா இருக்கு? உணவுல கேட்குறீங்களா? பொதுவாகவே எல்லா உணவும் சேர்த்தே சொல்லுங்க. என்னெல்லாம் நீங்க தமிழ்ல இருந்து எடுத்து இன்னைக்கு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் என் லைஃப்ல. நம்ம ஒரு வெளிப்படையான உண்மையை சொன்னோம்னா, நம்ம தமிழ்ல இருந்து எல்லாத்தையுமே இப்போ அப்ளை பண்ணிக்க முடியுமா, நம்ம பண்பாட்டில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா முடியாது. உதாரணத்துக்கு உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழர்கள் யானை கறி சாப்பிட்ருக்காங்க. யானையை வெட்டி துண்டாக்கி உப்பிலே தடவி உமணர்கள் அதை கோழியில இட்டு எடுத்து போனார்கள், பயணத்தில் சாப்பிட்டார்கள்னு இருக்கிறதுக்காக நான் போய் யானை கறி சாப்பிட முடியாது. தமிழர்கள் ரொம்ப சாதாரணமாக அவர்கள் அசைவம் சாப்பிட்டவர்கள் தான். இப்போ அதை நான் சாப்பிட முடியாது. அவர்களுடைய வாழ்வியல் முறை வேறு, நம்முடைய வாழ்வியல் முறை வேறு. அப்போ நம்ம அவங்க கிட்ட இருந்து என்ன அப்ளை பண்ணணும்னா, உணவோ உடையோ மற்ற விஷயங்களோ அல்ல, அன்றைய தமிழரிடம் இருந்த ஒன்று, அதை நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கணும், வாழ்க்கையில அப்ளை பண்ணணுமா, அதுக்கு பேர் அறம். அன்னைக்கு தமிழரிடம் இருந்தது அறம். நான் வெஜிடேரியன் சாப்பிட்டவன் தான் தமிழன். ஆனா ஒரு புறா தன்னிடம் அடைக்கலமாக வந்தது என்பதற்காக தன்னுடைய தசையின் ஒரு பகுதியை புறாவின் எடைக்கு கொடுத்தானே சிபி சக்கரவர்த்தி, அது அறம். நம்ம ஆளுங்க மாடு தின்னவங்க தான். ஆனால் ஒரு கன்றை தேரேற்றி என் மகன் கொன்றான் என்பதற்காக, அந்த பசுவின் கண்ணீருக்காக தன் மகனை தேரேற்றி கொன்றானே மனுநீதி சோழன், அது அறம். நம்ம அவங்க கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அது உணவோ உடையோ அதெல்லாம் கிடையாது. நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிற விஷயம் அந்த அறம் தான். அதுதான் நம்ம தமிழ் நமக்கு கொடுத்த பெரிய சொத்து. அந்த சொத்தை தான் நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது கேட்க. நிச்சயமா இன்னொரு தருணத்தில் இன்னும் நிறைய ஆழமா நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். நிச்சயம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.